ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் சுவையான உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. உருண்டை குழம்புனாலே பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அல்டிமேட்டாக அண்ட் ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன், 50 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம், அதிக குவான்டிட்டி வேணும் அப்படின்னா இதே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். துவரம்பருப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் உருண்டை நம்ம சாப்பிடும்போது. இது கரெக்டான அளவாக இருக்குங்க. இப்போ நம்ம அதுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு தடவை இதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். மாற்றிட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் மாவு. தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைக்கும்போது இந்த மாதிரி பதம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மீதம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதில் ஒரு உருண்டை ரெடி பண்ணுற அளவுக்கு மாவு எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் தோல் எடுக்காமல், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இது கூட 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் முக்கியமான ஒரு பொருள் முருங்கைக்கீரை. இது முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உருண்டை செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், சேர்த்துப்போம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புலையும் உப்பு சேர்ப்போம், அதனால் உருண்டைக்கு அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி உருண்டையாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பாயில் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ண உருண்டைகள்லாம் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இது ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் வெடித்ததும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வேகட்டும். மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே குழம்பு, கிரேவி இந்த மாதிரிலாம் செய்யும்போது இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குழைவாக வேக வச்சிங்க அப்படின்னா நமக்கு குழம்போட திக்னஸ்ஸு அப்படி இல்லைன்னா கிரேவியோட திக்னஸ்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இந்த உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு மல்லித்தூள் 1 ஸ்பூன் அதிகமாக எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் போல் இந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டை தோல் எடுக்காமல் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். பருப்பு உருண்டை குழம்பு சில பேருக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும் சாப்பிட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பும் வாசமாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம அந்த உருண்டை செய்கிறதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா உதுத்து விட்டு இதில் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதில் 1 கப் அளவு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் வந்து 1 மூடி தேங்காயில் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேங்க பேஸ்ட்டு. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். திக்னஸ்ஸு, கலர், டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த உருண்டை உடையெல்லாம் செய்யாதுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 75% வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். குழம்பு மசாலாவில் நல்லா அந்த உருண்டையெல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு நல்லா ஆறின பிறகு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாக சாப்பிட்றத விட இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு செய்யும்போது மறக்காமல் குழம்புல பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது உருண்டை செய்யும்போது மறக்காமல் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது மணமும் சுவையும் அப்படிங்கிறது வார்த்தையில் மட்டும் இல்லைங்க, கலர்ஃபுல்லாக ரொம்பவுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 828 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.